ஆவியானவரோட வல்லமையில எந்த குறையும் இல்லை. வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் என்ன செஞ்சுதான்? உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டானதற்கு 4 நாளைக்கு பிறகுதான் சூரியனே என்ன செஞ்சது? உருவாகுச்சு. வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மூலப்பொருள் அந்த வெளிச்சம் உருவாகினதுக்கு 4 நாளைக்கு பிறகுதான் என்ன செஞ்சுதா? உருவாகுச்சான். அப்ப வெளிச்சம் சூரியன்ல இருந்து வந்ததா? அவர்கிட்ட இருந்து வந்ததா? அவர்கிட்ட இருந்து வந்தது. அவர் படைச்ச ஒரு பொருள் சூரியன். அந்த சூரியன் பக்கத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது, போசிக்கிறோம். அவர் படைத்த படைப்பு இவ்வளவு பயங்கரமா இருந்ததுன்னா அவர் எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருப்பார். அந்த வல்லமையுள்ளவர் அவருடைய சிங்காசனத்தை விட்டுட்டு இப்ப எங்க இருக்கிறாரா? நமக்குள்ள இருக்கிறாரா? அவர் நேரம் போகாமலா இருப்பாரு? வேலை இல்லாமலா வந்து நம்ம கூட உட்கார்ந்து இருப்பாரு? நம்முடைய அன்பிற்காக அவர் ஏங்குகிறார். நம்முடைய சரீரத்துல அவர் வாழ ஆசைப்படுகிறார். உங்க மூலமாகவும் ஏன் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்த அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். நீங்க வேதத்தை வாசிச்சு கிறிஸ்துவ தெரிஞ்சுக்கிறீங்க. அவரை அறியாத மக்கள் எந்த வேதத்தை வாசிப்பாங்க? நீங்க தான் அவங்க வாசிக்கிற வேதம். நீங்க அந்த இடத்துல அன்புங்கிற கனியை வெளிப்படுத்தும் போதுதான் கிறிஸ்து அங்க அறிவிக்கப்படுவார். அவருடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க வெளிப்படுத்தும் போதுதான் கிறிஸ்துவோட வல்லமையை அவங்க தெரிந்து கொள்ளுவாங்க. சுவிசேஷம் வாயினால் அறிவிக்கிறதோட நம்ம வேலை முடியுது நம்ம என்ன செய்யறோம் நினைக்கிறோம். இல்ல உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அவரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.